மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் அருவி கரையிலிருந்த கம்பிகள் மற்றும் தடுப்புகள் சேதமடைந்தன. தற்போது கடந்த 3 நாட்களாக குற்றாலம் பகுதியில் வெயில் அடிக்கிறது. மழை பெய்யாததால் அருவியில் சீராக தண்ணீர் விழுகிறது. எனினும் அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக விழும் நிலையில் குளிக்க அனுமதித்தால் மட்டுமே வியாபாரிகள் பஞ்சம் பிழைப்பார்கள். எனவே வியாபாரிகள் மற்றும் டூரிஸ்டுகள் நலன் கருதி அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வலியுறுத்தி குற்றாலம் பேரூராட்சி அலுவலகத்தை கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ண முரளி தலைமையில் வியாபாரிகள் முற்றுகையிட்டனர். இந்த குற்றாலம் பிரதான அருவியில இடையில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு பிறகு குளிப்பதற்கு தடை வச்சிருக்காங்க. குற்றாலத்துல எல்லா அருவிகள்லையுமே குளிப்பதற்கு தடை வச்சிருக்காங்க. வெள்ளம் நமக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையோட வெள்ளம் குறைந்த பிறகும் அது பிறகு இருக்கக்கூடிய மக்கள் அந்த வெள்ளம் குறைஞ்ச பிறகு குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இந்த வெள்ளம் குறையட்டும் வைக்கணும் தொடர்ந்து அந்த தடை விதித்தே வச்சிருந்தாங்க. இந்த குற்றாலம் பகுதி வர்த்தகர்கள் குற்றாலம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 12 மாசையில இந்த 3 மாதத்தை வைத்துதான் அவங்க 12 மாதத்தை கொண்டு போகணும். அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த 3 மாதத்துலதான். எது அந்த நம்ம ஜூன் ஜூலை அந்த சீசன் சமயமோ இந்த ஐயப்ப சீசன் சமயமோ இதுல ஏற்கனவே நமக்கு சீசன் சமயத்திலையும் வெள்ளம் கூடுதலா வருதுன்னு சொல்லி ஒரு 10 நாள் 15 நாள் அடைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இப்ப ஐயப்ப சீசன் சமயத்திலையும் நமக்கு வெள்ளம் கூடுதல் வந்து நீங்க என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளம் ஒரு நாள் அந்த வெள்ளம் குறைஞ்ச உடனே அதை திறந்து விடுவதுதான் இதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே இருந்த நடைமுறை. அதுதான் வழக்கமா எப்பொழுதுமே இருந்தது. இப்ப சமீபத்த காலமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் வெள்ளம் வந்தாலும் சரி வானிலை அறிக்கையில லேசா அதுல கனமழை இருக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னாலும் சரி உடனே என்ன செஞ்சிருக்காங்கன்னா அங்க அடைச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துல இருந்து காவல்துறையா இருக்கட்டும் உங்களுக்கு வேற துறைகள்ல அதிகாரிகள் கம்மியா இருக்கிறதுனால காவல்துறை எல்லாம் இங்க இப்ப சொல்லில சொல்றாங்க ஏதோ 90 போலீஸோ ஏதோ சீசனுக்கு இருக்கணும் மொத்தமே 30 போலீஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க டியூட்டி பார்க்கறதுக்கே நைட்டு அடைச்சு போட்டாச்சுன்னா இவங்க டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அடைச்சிட்டு மொத்தமா பிளாக் பண்ணிடலாம்னு சொல்லி அதை அடைச்சிருது மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வெள்ளம் நின்று சனிக்கிழமை நின்றுச்சு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 4 நாள் ஆயிடுச்சு. இவங்க இந்த வாழ்வாதாரத்தை வச்சுதான் இவங்க கொண்டு போகணும். இவங்க ஒரு 10 லட்சம் ரூபா முதல் முறைக்கு ஒரு கடையோ ஒரு லாட்ஜோ எடுக்காங்கன்னா அவங்க வருஷம் இந்த 3 மாசத்துல ஓடனா ஒரு 2.5 லட்சம் ரூபா லாபம் ஒரு மாதத்துக்கு ஒரு 25,000 ரூபா கணக்கு வந்ததுன்னா அதை வச்சுதான் இவங்க வாழ்க்கை பூரா ஓட்டணும். இதுல இப்ப 10 நாள் அடைச்சு ஒரு சீசன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போயிடுச்சுன்னா அவங்களுக்கு 10 லட்சமும் நஷ்டப்பட்டுரும். அதை 4 வருஷம் அவங்க போறாங்கன்னா தான் அவங்க இழந்ததை பின்ன அடைய மாதிரி சூழ்நிலை இருக்கும். அவங்க வாழ்வாதார பாதிப்புன்னு சொல்லி இந்த அரசுக்கு திரும்ப நம்ம கோரிக்கை வச்சாச்சு. பல தடவை கோரிக்கை வச்சாச்சு. முந்தா நாள் ஈவினிங் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியாச்சு. குற்றாலம் வரும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்காததால் வியாபாரிகள் கடும் நஷ்டமடைந்து வருவதாக கூறி வியாபாரிகள் மறியலில் ஈடுபட முயன்றனர். அதைத் தொடர்ந்து அங்கு வந்த டிஎஸ்பி தமிழினியன் எம்எல்ஏ கிருஷ்ண முரளியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து நாளை முதல் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என டிஎஸ்பி உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. எம்எல்ஏ பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் குற்றாலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக வருகை தந்தார். அவர் வியாபாரிகளை சந்தித்து குறைகளை கேட்காமல் காரில் கடந்து சென்றது வியாபாரிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது.